ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளி பலகாரமான அதிரசம் செய்ய போகிறோம். அதிரசம் வந்து எப்படின்னாக்கா, அரிசியை வந்து நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு அதை வந்து லைட்டாக ஃபேனுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் ஒரு மாதிரி காய வச்சுட்டு எப்படின்னாக்கா அது வந்து மாவு வந்து ஊற்றணும். ஓகேவா? அந்த அரிசி அந்த டைமில் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துக்கணும். இது வந்து 1 கிலோ மாவு. 1 கிலோ மாவுக்கு 3/4 கிலோ நான் வெல்லம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி பாவு காய்ச்சலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து வெல்லத்தை வந்து இந்த கடாயில் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். ஓகேவா? 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நல்லா இப்போ நான் பாவு காய்ச்ச ஆரம்பிக்கல. இப்போ வந்து நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் மண்ணுக்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து பாவு காய்ச்சலாம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து கரையிட்டோம். இப்போ வந்து பாவை நம்ம வந்து வெல்லத்தை வந்து கரைக்கணும். ஓகேவா? பாவு காய்ச்சல ஃப்ரெண்ட்ஸ், வெல்லத்தை கரைச்சிக்கணும். கரைச்சி நம்ம வந்து வடிகட்டிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது பாருங்க, தெரியுதா? அந்த பிளாக்ல தெரியுது பற்றியா கரண்டியில்? இதெல்லாம் வந்து கல் பில்லு அதை உள்ள. அதனால் ஃபஸ்ட் நம்ம வடிகட்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை, மண், கல், அதனால் ஃபில்டர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம. இப்போ நம்ம திரும்ப அந்த கடாயில் ஊற்றி பாவு காய்ச்சணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சாங்கிறது வந்து எப்படி பார்க்கலான்னாக்கா, இப்போ வந்து தட்டில் வந்து தண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? தண்ணி வச்சுட்டு இப்படி ஊற்றி பார்க்கலாம். நான் நிறைய டைம் ஊற்றி பார்த்துட்டேன். இடையில ஃபோன் வந்துச்சா, அதனால் வந்து நான் அட்டன் பண்ண முடியல. நான் கொஞ்சம் சுக்கு பொடி, இந்த கொஞ்சம் சால்ட் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த வந்துருச்சா? இது பாருங்க, திறந்துதா? திறந்து ஊற்றி இது பாருங்க. நம்ம ஜவு மிட்டாய் செய்வோம் பார்த்தீங்கன்னா, ஜவு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம்ல ஸ்கூல் படிக்கும்போது, அதே மாதிரி போகணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு கொட்டி நம்ம வந்து கிண்டணும். இப்போ நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இது பாருங்க, இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருக்கும். ஒரே அடியாக கொட்டி ஒரே அடியாக கிண்டக்கூடாது. ஓகேவா? நான் இப்போ வந்து இதில் வந்து ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன், கொஞ்சம் சுக்கு பொடி போட்டிருக்கேன், கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் எதுக்குன்னா நமக்கு ஸ்வீட்டை வந்து நல்லா ரெகனைஸ் பண்ணி கொடுக்கும். இதை வந்து நான் கொட்டி கிண்டிட்டு உங்களுக்கு அடுத்த டைம் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், மாவு வந்து நல்லா நமக்கு கரெக்டான பக்குவத்து வந்துருச்சு. நான் இப்போ வந்து அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் அப்படின்னா மேலே வந்து கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுவோம். அப்போ தான் இந்த மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு லேயர் வரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும் பாருங்க. அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நெய் அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வைப்பாங்க மேலே. இதை வந்து இதே பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பிள்ளைங்க போகிறோம். நல்ல அதிரசமாகவும் செமையாக பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ நெய் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு கரெக்டாக நம்ம வந்து ஒரு கிண்டி விட்டு இதே இடத்துல வைக்கக்கூடாது, நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். ஒரு துணியை போட்டு மூடி வைக்கணும். ஓகேவா? இந்த நெய் போடுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ரிச்சி ஃப்ளேவர் தெரியும்.
அது அடையாளம் ஆனது போகலைன்னா ஒரே எதாவது தான் ஒரே நெய் ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா. அதே போல் நம்ம அதிரசமும் நல்லா அப்படியே நெய் வாசனையில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது வந்து 2 நாள் இல்லைன்னா 1 நாள் ஃபுல்லாக இது வந்து ஊறணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சுடணும். உடனே நம்ம வந்து சுடக்கூடாது. இதே வந்து நம்ம ஜீனி அதிரசம்னாக்கா நம்ம உடனே சுடணும். ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், எதுவுமே ஒட்டில் பாருங்கள். சரிங்களா? இதில் தான் நம்ம செஞ்சோம். எதுவுமே நம்ம ஒட்டில் நல்லா க்ளீன் பண்ணி இப்போ இதில் மாற்றியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 கிலோ அதிரசம் மாவு. 1 கிலோவுக்கு 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் போட்டு செஞ்சுருக்கோம். இதை வந்து நம்ம நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கூட நம்ம செய்யலாம். இது எப்படி செய்யலாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம பிளேட்லாம் வச்சு மூடக்கூடாது. ஓகேவா? ஒரு கிளாத்து, ஒரு துணியை வச்சு போட்டு மூடி வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அதிரசம் பாதி செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஞாபகம் வந்துச்சு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் தட்டி காமிக்கிறேன். இது வந்து நான் பாவு காய்ச்சி வச்சு உங்களுக்கு நான் காமிச்சினா அதோட கண்டினியூ தான் இது. இது வந்து இப்போ இது வந்து கரெக்டாக ஒரு டைம் 11 தூக்க வச்சுட்டு இருக்கேன். இப்படி உருண்டை பிடிச்சிக்கிட்டு அதை இங்கே பாருங்கள், இந்த கவரில் வச்சு தட்டுவோம். எண்ணெயிலலாம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கட்டிட்டு புரியுதா? இதாக இருக்கும். இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து அது உப்பி மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக இந்த எண்ணெய் சூட்டில் அது உள்ளே இருக்க மாவு வெந்துடும். அதனால் லைட்டாக நம்ம திருப்பி போட்டு, ஓகேவா, லைட்டாக திருப்பி போட்டு எடுத்து இந்த 2 கரண்டி இப்படி வச்சுக்கணும். இதுக்கு தனியாக ஒரு கட்டம் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. அதை நான் வாங்கலை. சரியா? அப்படி 2 கரண்டி வச்சு புழிஞ்சிங்கனாக்கா அது வந்து எக்ஸஸ் எண்ணெய் அந்த தேவையில்லாத எண்ணெய்லாம் வந்துடும் வெளியில். அமைக்கி புழிஞ்சிட்டு எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நான் கட்டி காமிக்கிறேன். கட்டிட்டோமா? ஓகேவா? இவ்வளோதான். அதே என்ன அப்படி லைட்டாக அப்படி செஞ்சுருக்காங்க. அதே பொங்கி பஸ்ஸு மேலே பஸ்ஸுவாங்க. இதாக வந்து செப்பூரி மாதிரி லைட்டாக இது போட்டுக்கலாம். இது வந்து எண்ணெய் நிறைய போட்டு குப்பு குப்புன்னு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம செய்ய போகிறதோ ஒன்று தான் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒன்றா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தடுத்து கண்டினியூவாக எண்ணெய் ஊற்றி செஞ்சுட்டே தான் நிறைய எண்ணெய் இப்போ வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து முறுக்கு செஞ்சேன், அப்புறம் இன்னொரு ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சேன். அந்த எண்ணெயிலேயே இப்போ நான் செஞ்சுருக்கேன். இதுலேயே நான் பதில் சுட்டு எடுத்துருவேன். நான் அடுத்து நாளைக்கு வேறு ஏதாவது செய்யணுன்னாக்கா வேறு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த தீபாவளிக்கு அதிரசம் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.